வெல்கம் பேக் டு தி ஷோ. இது உங்கள் வணக்கம் தமிழா. டாக்டர்ஸ் வீக்ல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜனான டாக்டர் சிவகுமார் அவர்கள் தான் நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், இப்போ ஃபேஸ்ல பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்க்குலாம் வந்து ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ ஷோ பார்த்துட்டு இருக்க ஆண்கள்லாம் வந்து என் மேலே செம்ம காண்டா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னமோ பெண்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது, ஆண்களுக்கு வராதுன்ற மாதிரி எதுக்குமே கேள்வி கேட்க மாட்டீங்களா எங்களுக்கு அப்படின்ட்டு அடுத்த கேள்வி உங்களுக்காக தான். ஸோ சார், உங்ககிட்ட வந்து ஆண்கள்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக மெயினாக வராங்க அண்ட் அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க சார்? அதாவது ஆண்களுக்குரிய பிரச்சனைகள் அப்படின்னா, இப்போ ஆண்களும் அழகுக்காக நிறைய வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்லலாம் பெண்களுக்கு தான் அழகு அப்படின்னா ஆண்கள் வந்து அழகு பற்றி சிந்திக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நிறைய அழகுக்காக அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்வது ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அதே மாதிரி ரெண்டும் ஈக்குவலாகவே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆண்களுக்கு அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னா முடி சம்மந்தமான பிரச்சனைகள். அடுத்தது வந்து இந்த உடல் ஒபிசிட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த ரெண்டு பிரச்சனை தான் காமனாக வரக்கூடிய ஆண்களுக்கான பிரச்சனைகள். அது வந்து அதில் வந்து ஒபிசிட்டி அதை பற்றி நம்ம நிறைய பேசினோம். அதில் வந்து இதில் இன்னொன்று அப்படின்னா ஆண்களுக்கு மார்பகங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து லைப்போசக்ஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும், அதே சரியாயிடும். ஸோ அது மாதிரி சிம்பிளாக. அடுத்தது ஹேர் சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா முடி வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு ஏர்லியர் ஏஜ்லேயே வந்து விழுக ஆரம்பிச்சிருது, வழுக்கை வந்து சீக்கிரம் வந்துட ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட்டும் நிறைய பண்ணுறோம் ஆண்களுக்காக. அண்ட் சார், நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பிஆர்பி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அண்ட் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எதெல்லாம் சூஸ் பண்ணணும் சார்? அதாவது ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து காமன் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்குது. ஆனால் வழுக்கை அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து எதனால் இந்த ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஹேர் ஃபால் வந்து காமனாக வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸோட ஜீன்லேருந்து வரக்கூடியது, ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப காமன். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூட்ரிஷன். நம்மளுடைய டயட்டில் வந்து ப்ராப்பரான வைட்டமின்ஸ் கிடையாது, ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடையாது, ப்ரோட்டீன் கிடையாது. நிறையா சாப்பிட்றாங்க, பட் ஆனால் வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்றதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் ஹேர் ஃபால் ஆகும். ஒரு சிலர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா நிறையா ஹேர் ஃபால் ஆகும், மெடிசின்ஸ் சாப்பிட்றதுனால ஹேர் ஃபால் ஆகும். அந்த மாதிரி என்ன ரீசன்னால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணணும். ஒரு சிலருக்கு சிம்பிளாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஹேர் ஒரு ஆயில்ஸோ அல்லது ஒரு ஷாம்புவோ கூட சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுலேயே வந்து அதிகமாக போகிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிஆர்பி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஓன் பிளட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த பிஆர்பி அப்படிங்கிறது ஹேர் க்ரோயிங் அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை எடுத்து தலையில் இன்ஜெக்ட் பண்ணுறது. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணோன்னா அந்த ஹேர் ஃபால் குறைஞ்சி புதிய ஹேர்லாம் வளரும். ஸோ இது வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட். இது மேலுக்கு ஃபீமேலுக்கு பண்ணுறோம். ஃபீமேலுக்கு நிறைய அதிகமாக பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சர்ஜிக்கல் மெத்தட். எப்படி அப்படின்னா வந்து நம்மளுடைய எல்லாருக்கும் வழுக்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஹேர் அப்படியே விழுந்துகிட்டே போகும், ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய ஹேர் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பேல்ட் ஆகிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய ஹேரை முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அது வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 to 15 இயர்ஸாவது இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட பேசிக்கே. ஸோ நம்ம ஓன் ஹேரையே எடுத்து வைக்கிறதுனால இது வந்து எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, காம்ப்ளிகேஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கீங்க இல்லையா சார்? ஸோ இந்த துறையிலையும் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது கேசஸ் இருக்கா சார்? அதாவது காஸ்மெட்டிக் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி ரெண்டையும் நம்ம பார்த்தோம். பிளாஸ்டிக் சர்ஜரியில் எமர்ஜென்சி இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரியில் எமர்ஜென்சி அப்படின்னா இப்போ அடிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எமர்ஜென்சியாக பண்ண வேண்டியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக்கோ அல்லது இண்டஸ்ட்ரியிலையோ வேலை செய்யும்போது விரல் கட்டாயிரும், விரல் கை கூட கட்டாயிரும், பெரிய இந்த ஷோல்டர் அளவில் கட்டாயெல்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை திருப்பி இணைக்கக்கூடிய அறுவை சிகிச்சையும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். காது கட்டாயிரும், மூக்கு கட்டாயிரும், அந்த உடம்புல ஒவ்வொரு பகுதியும் கட்டாயி வந்தாங்க அப்படின்னா அதை திருப்பி இணைக்கக்கூடிய அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு பகுதி. ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சியாக பண்ணக்கூடியது. இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஒன்லி திங் என்னென்னா வந்து சீக்கிரம் பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட வரணும், ரெண்டாவது வந்து ப்ராப்பராக அதை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸில் வந்து உடல் உறுப்பு வந்து எதாவது கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்ன பண்ணணும் அண்ட் அந்த உடல் உறுப்பை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட எடுத்துகிட்டு வரணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது எந்த பகுதி கட்டானாலும் வந்து அதை வந்து முதல்ல வந்து க்ளீன் பண்ணிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டினரி வாட்டரில் கூட ஜஸ்ட் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ மண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ஒரு டேப்பில் வச்சு லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் உள்ளே போட்டு பிளாஸ்டிக் கவரை கட்டிடணும்.
அப்புறம் அது மேலே ஐஸ் வச்சு கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த விரலை அப்படியே ஐஸ்குள்ளே போட்டு கொண்டு வருவாங்க, அல்லது சும்மா ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாயெல்லாம் கெட்டு போயிடும். அப்புறம் நம்ம கொண்டு வந்து திருப்பி இணைச்சாலும் அதனால் சரியாக பயன்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டு கட்டி அது வழி தண்ணி எதுவும் உள்ளே போகாத மாதிரி வச்சுட்டு அது மேலே ஐஸ் போட்டு கொண்டு வரணும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த பகுதியாக இருந்தாலும் கொண்டு வந்துடலாம். அதை உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த டாக்டர் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப சின்ன பார்ட்டாக இருக்குது அதை தூக்கி போட்டேன் டாக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் என்னென்னா கையில் அட்லீஸ்ட் ஒரு நெகம் இருக்கும், அந்த நெகத்தையாவது எடுத்து திருப்பி வச்சுக்க முடியும். ஸோ முழுவதும் க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் எவ்வளோ க்ரஷ் ஆகிருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அது உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய தடவை வந்து என்னென்னா பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அந்த பார்ட்டை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க, அப்புறம் திரும்பி ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வந்து நம்ம அந்த பார்ட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்லியராக பண்ணுறோமோ அவ்வளவும் நல்லது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட வந்துடுறீங்களோ அதுவும் நல்லது. காமனாக வந்து நாங்கள் கோல்டன் ஹவர் அப்படின்னு ஒரு 6 மணி நேரம் சொல்லுவோம். 6 மணி நேரத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது. பட் ரொம்ப சின்ன பகுதியாக இருந்ததுன்னா நாங்கள் 24 மணி நேரத்தில் கூட திருப்பி இணைப்போம். விரலில் ஒரு நெகத்தளவுக்கு மட்டும்தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 18 மணி நேரம் ஆயிடுச்சு 20 மணி நேரம் ஆயிடுச்சுனாலும் வி கேன் ட்ரை. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் சார் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு மருத்துவத்திலுமே வந்து புது புது டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியில் இப்போ என்ன சார் அதிநவீனமான டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்கு? அதாவது இப்போ வந்து மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை துறையாக வளர்ந்துட்டு இருக்குது. மைக்ரோ சர்ஜரி அப்படின்னா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பகுதியில் ரத்த குழாயோடு சேர்த்து இணைக்கக்கூடியது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பகுதி போயிடுச்சு அப்படின்னா வேறு இடத்துல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர்னால ஒருத்தருக்கு நாக்கை நீக்கிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி நாக்கு மாதிரியே கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாக்கை செஞ்சிட முடியும். அல்லது வந்து அதே மாதிரி ஒவ்வொரு தாடை போயிடுச்சு அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய எலும்பு எடுத்து அதே மைக்ரோ சர்ஜரி மூலம் அந்த தாடையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ சர்ஜரியில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போது ட்ராமா, அந்த ஆக்சிடெண்ட் நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நேற்று ஒரு குழந்தைக்கு வந்து காலில், ஒரு 2 வயசு குழந்தைக்கு காலில் வந்து வண்டி ஏறிடுச்சு. ஸோ அந்த காலில் இருக்கக்கூடிய சதை பூராமே போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து காலை வந்து நீக்க வேண்டியது தான் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த 2 வயசு குழந்தைக்கு கூட இந்த மைக்ரோ சர்ஜரி அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த வேறு இடத்துலேருந்து ஒரு சதையை எடுத்துக்கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த காலை நார்மல் ஆக்கிறதுக்கு இப்போ பாசிபிளாக இருந்திருக்கு. எஸ், காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கீங்கன்னு தான் சொல்லணும். பட் இப்போ வந்து எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அவர் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இல்லை அனிதா. ஆக்சுவலி எனக்கு வந்து அவர் ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதே தான் எனக்கு. கடலோர கவிதைகள் ராஜா மாதிரியே இருக்கீங்க சார் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஆக்டிங்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா, இல்லை ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? சார் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குமே, ஹீரோவாக ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்கா சார்? இல்லை, அந்த மாதிரி எண்ணம் என்றைக்குமே வரல. ஏன்னா ப்ரொஃபஷனலாக ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறோம், நைட்டு வரைக்கும் பேஷண்ட் பார்க்கவும் இதுக்கே சரியாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இதில் வந்து மெயின்டைனிங் த பியூட்டி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, கீப்பிங் த மைண்டு பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யூ லுக் பியூட்டிஃபுல். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ப்ராப்பர் கேர், ட்ரிங்கிங் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அப்புறமேடி வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறது நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த சன்லைட்னால தான் வந்து நிறைய நம்மளுடைய பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம் ஆகட்டும், ஸ்கின் சுருக்கமாகிறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து சன்ஸ்க்ரீன் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ஏஜ் ஆகிறது டிலே ஆகும். ஒன்று. அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது, ஸ்கின்னை வந்து கிளியரான வாட்டரில், சாதாரண இந்த சோப் யூஸ் பண்ணுங்கள் அந்த சோப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, கிளியரான வாட்டரில் காலையில் ஒரு தடவை, நைட் பிஃபோர் கோயிங் டு த பெட் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னோன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து லாங் டேர்முக்கு யங் லுக் கொடுக்கலாம். அண்ட் சார், காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். பட் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய கடல் மாதிரி இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.